Good morning, guys. It's 10 in the morning and and it's 30th March and it's my birthday. This is my birthday. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு என்ன ஃபுல்லா பண்றோங்கிறத வந்து ஐம் கோயிங் டு புட் அ டீட்டெயில்டு வீடியோ. இது வந்து மேபி ஒரு டாக்குமெண்டேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து என்ன பண்றது டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணுன்றது கழுந்த லைக் போன பர்த்டேலேருந்து எனக்கு அது ஆசை வந்தது. அடுத்த பர்த்டே நம்ம கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் டூயிங் இட். சர்ச்சுக்கு போகிறோம் அண்ட் ஐல் ஷோ யூ மை அவுட்ஃபிட். இதுதான் இந்த அவுட்ஃபிட் கைஸ். இட்ஸ் ஸ்லீவ்லெஸ். வந்து இந்த பர்த்டேக்கு ஐ ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் மை கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லி நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் லிட்டில் இன்செக்யூரிட்டிஸ், பட் ஐ நோ இட் வில் பி டோட்டலி ஆல் ரைட். எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் மை மாம். ஹாய் கைஸ் பாரு. இப்போ நம்மள விடிக்க போனேன். சரி, அவங்க பான்ஸ் பவுடர் எடுக்க வந்தாங்க, என்ன பார்க்க வாங்க. இமோஷனல் டேமேஜ். எடுத்துட்டு கிளம்பு போ, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ஸோ இப்போ போய் நம்ம ரெடி ஆகுமா? டடா, இதான் என்னோடய பர்த்டே லுக். அண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ப்ரிட்டியாக ஃபீல் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது வேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் அது கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணிட்டு வரும்போது எனக்கே வந்து ஓகே திஸ் லுக்ஸ் நைஸ் அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் நான் வந்து இந்த நோஸ் ரிங்கும் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸுமே அமேசான் தான். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஏதாவது நம்ம வந்து தைக்கலாம், நம்ம மெட்டீரியல் எடுத்து தைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால என்னால் தைக்க முடியல. ஸோ நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து இட்ஸ் அரவுண்ட் 500 தான். நான் வந்து அடுத்து ஈஸ்டருக்கு கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் இப்போ நம்ம போகிற இடம் வந்து சென்ட் லூக்ஸ். என்னோடய ஆக்சசரிஸும் மேக்கப்பும் இந்த ட்ரெஸ்க்கு ரொம்ப மினிமலாக வச்சுருந்தேன். ஜஸ்ட் ஒரு லூப் இயரிங்கும் ஒரு நோஸ் ரிங் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சென்னையில் இந்த சர்ச்சை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சர்ச் போனால் செம்ம காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஆங்ஷியஸான ஸ்டேட்டில் இருந்தால் நான் சென்ட் லூக்ஸ் தான் போவேன். என்னை அடிக்கடி நீங்கள் அங்கே பார்க்கலாம். அண்ட் அது முடிச்சுட்டு வரத்துக்கே வந்து 11:30 12 கிட்டே ஆகிடுச்சு. ஸோ வரும்போது வந்து செம்ம வெயில். ஸோ வி கேன் கெட் சம்திங் லைம் ஜூஸ் அதுமாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து சமைக்கிறதுக்கு கடையில் எங்கேயாவது நிறுத்த சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடையில் நிறுத்திட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் ஐ ஹேட் அ கேக் ஃப்ரம் லாஸ்ட் டே நைட். வந்து எனக்கு கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டு நம்ம வந்து அடுத்து டைரெக்டாக லஞ்ச் தான். கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியும் ஈஸ்டர் லென்ட்னா என்னதுன்னு. ஸோ வந்து நோ நான்வெஜ். எங்கள் அம்மா ஃபுல்லாக வெஜ்லேயே எனக்கு வந்து புலாவ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி புலாவ் பிடிக்காது, இருந்தாலும் என் பர்த்டேக்கு ஸ்பெஷல்னு சொல்லி எங்கள் அம்மா செஞ்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாமி. அதுக்கப்புறம் வந்து நைட்டு நல்லா தூங்கலை, சாப்பிட்டு முடிச்சு ஒரு நல்ல தூக்கத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே போயிட்டோம். அதுவும் என் ஃப்ரெண்டு கூட. நாங்கள் டின்னர் சாப்பிட தான் போயிருந்தோம். அங்கே போய் தந்தூரி சாப்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தான் நான்வெஜ் கிடையாதே. ஸோ நாங்கள் வந்து சோயாவில் போயிட்டோம். அண்ட் போய் சாப்பிட்டு அடுத்து நாங்கள் வந்து டெசர்ட்டுக்கு போனோம். ஏன்னா எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டெசர்ட்டில் தான் இருந்தது. அண்ட் டெசர்ட் சாப்பிட போகும்போது எங்கள் அப்பா கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவரும் வந்தார். வந்துட்டு பாவம் தெரியாமல் தலையை காமிச்சிட்டாரு. நாங்கள் அவர் தலையில் பில்லை கட்டிட்டோம். அண்ட் அது முடிச்சுட்டு அவர் வந்து சும்மா அவர் வாங்கலாம்ல, சும்மா வந்து பார்த்துட்டு சரி ஓகே சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போங்க சரியான்னு 2 அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். வந்ததுக்கு அவர் வந்து பில் பே பண்ணது தான் மிச்சம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஸோ மச். இங்கே மில்க் ஷேக் சூப்பராக இருந்தது. ப்ராஃபில்ஸ்னு ஒரு கடை அம்பத்தூரில் இருக்குது. மில்க் ஷேக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. என்னோடய பட்டர்ஸ்காட்ச் செம்மையாக இருந்தது. அண்ட் அவர் போகும்போது சொல்லிட்டு போனார் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், அவர் கிளம்புன உடனே நாங்கள் வந்து சரி நம்ம வாஃபிள் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லி நாங்கள் வாஃபிள்ஸ் வாங்கிட்டோம். பாவம் அதுக்கு ரியாக்ஷன் அவர் கடைசியில் கொடுத்துருப்பாரு பாருங்க. எனக்கு வந்து வீட்டுக்கு போகிற வரையும் அவ்வளோதான், அடி வயிற்றுல வந்து பீதியே இல்லை. ஐயோ லேட்டாச்சே, போகிறதுக்கே 10 மணி ஆகிடுச்சு. அந்த கடையை நாங்கள் ஏதோ எங்கள் கடை மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கடையில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். சரி நம்ம தானே ஏரியாக்கே தள்ளன்னு சொல்லி நானே அப்படியே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்து ஜாலியாக இருந்தது. எப்படியே பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் வீட்டுக்கு போகும்போது வந்து கண்டிப்பாக திட்ட தான் போகிறாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். கண்ணில் அந்த பயத்தை பார்த்தாலே தெரியும், ஐயோ அப்படின்னு அந்த சிரிப்பு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் எங்கள் அப்பா ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். ஹாய் பாருங்க. அண்ட் தட்ஸ் ஃபார் த டே. ஸோ என்னோட பர்த்டே வந்து இவ்வளோ ஹாப்பியாக எனக்கு வந்து நான் வரதுக்கே 10 மணி ஆகிடுச்சு. அண்ட் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் கீப்பிங் மீ இன் யோர் ப்ரேயர்ஸ். அண்ட்
பாய். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.